ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நமக்கே தெரியலைங்க. வாங்க யோசிப்போம் கண்டென்ட். அதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணுங்க. கிரியேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம என்ன செய்ய போறோம்னு நம்மளே பார்ப்போம். சரி, அப்படியே திரும்பி பார்த்தாச்சுன்னா ஒரு கூட மேகி பாக்கெட் கிடந்துங்க. நம்ம வேற எதா இருந்தாலும் திண்ணியது மட்டும்தான் பண்ணுவோம். சரி, இதையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகி கூட எடுத்தாச்சுங்க. நம்ம எல்லாம் ஒரு ரூபா சாக்லேட்டு கிடைச்சாலே விட மாட்டோம், இதுக்கெல்லாம் மேகி பாக்கெட்டே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் எங்கள் அம்மிட்ட போய், அம்மா ஒரு 2 முட்டை மட்டும் வாங்கி தருவியான்னு பையன் ஐஸ் வைக்க மாதிரி கேட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மா சரி அப்படின்னு சொல்லி எப்படியோ வாங்கி தந்துட்டுங்க. நம்ம வேற விடுவோமா? மேகியையும் முட்டையும் வச்சுட்டு இனி என்ன பண்ணலாம் அப்படின்னே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மூளைக்கு மேலே கூட பல்பு எரியுது அப்படின்னு மேலே பார்த்தா உண்மையில பல்பு எரியுதுங்க. ஏன்னா என் தம்பி சுவிட்சை போட்டுட்டான் பல்பு. அதனால் சரி அதை விடுவோம். நம்ம அப்படியே ஒரு 2 உள்ளியும் ஒரு தக்காளியும் கடக்கான்னு பைய பார்த்தோங்க. எங்கள் வீட்டில் வேற எப்படியோ கடந்துருக்கு. அப்படியே ஒரு கேரட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளியை சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டை ஃபஸ்ட்டு நீளமாக வெட்டினேன். ஏன்னா நான் அந்தளவுக்கெல்லாம் வெட்டியதில் பிரில்லியண்ட் கிடையாது, நான் ஸ்லோவாக தான் வெட்டுவேன். அதுக்கப்புறம் அப்படியே தக்காளியும் சின்ன சின்னதாக வெட்டிட்டேங்க. வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கேஸையும் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சருவத்தில் தண்ணியும் வீற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. ஏன்னா நல்லா கொதித்த அப்புறம் தான் மேகியை போடணும் அப்படின்னு நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா கொதிச்ச உடனே மேகியையும் போட்டுட்டேங்க. போட்டுக்கிட்டு அதை அப்படியே தாளை இறக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய நேரம் வச்சாச்சுன்னா ரொம்ப அழுகிரும், மேகி குழு குழுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நேரம் தான் நம்ம வச்சுருந்தோம். இதெல்லாம் என் ஐடியா தான். நீங்கள் எல்லாம் எப்படி மேகி வீட்டில் நீங்கள் ஓனாட்டே செஞ்சு தின்னுவீங்கன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றுவோம். நான் எப்போதுமே அந்தளவுக்கு எண்ணெய் எடுக்கவே மாட்டேன். அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. அப்படியே கொஞ்சம் கேரட், ஏன்னா உள்ளிக்கு கூட ஏன் கேரட்டு போடுறோன்னா கேரட்டும் உள்ளியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேக நேரம் ஆகும். அதுவும் கேரட்டு நிறைய நேரம் ஆகும். அதனால ரெண்டையும் ஒரே நேரத்தில் போட்டு கிண்டியாச்சுங்க. அப்படியே கிண்டிகிட்டு இருக்கும்போதே சரி என் தம்பி அது வெந்ததெல்லாம் போதாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தக்காளியையும் தட்டிட்டாங்க. சரி தக்காளி தட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் தட்டியாச்சு. அது நல்லா வதங்கின பிறகு நான் எப்போதுமே மேகி மசாலா மேகிக்கு மேலே போட மாட்டோம். நாங்கள் அந்த தக்காளி உள்ளிக்க கூடயே போட்டு வதக்கிடுவோம். தக்காளி மாதிரி கிண்டிட்டு அதுக்கு உள்ளதான் மேகியே நான் போட்டு கிண்டுவேன். அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சுருந்த மேகி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து உள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டேங்க. அதை கிண்டி அப்படியே நம்ம இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம தான் வீட்டில் சண்டை போட்டு 2 முட்டை வாங்கினோமே, அந்த முட்டையை என்ன செய்ய போகிறோம் தானே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 முட்டையும் அடித்து ஊற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு ஏன்னா நல்லா கலக்கணும். உப்பு இருந்தால் உப்பு கண்டிப்பாக போடணும், உப்பு இருந்தால் தான் போடணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அதை கலக்கணும் நல்லா போட்டு கலக்கணுங்க. அப்போ தான் அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகின பிறகு நம்ம தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நிறையவே எண்ணெயை வீற்றி அப்போ தான் அது அடியில் பிடிச்சி அது நம்ம முட்டை வீற்றும் போது அப்படியே அந்த முட்டையை நல்லா பெருசாக விரிக்கணுங்க. நான் கொஞ்சம் சின்னதாட்டே விரிச்சிட்டேன். நல்லா பெருசாக விரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி வச்சுருக்கோமே மசாலா எல்லாம் போட்டு அந்த மேகி அப்படியே நடுசில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளி, தக்காளி, கேரட் எல்லாம் வச்சுருந்தோம். அது ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருந்ததில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் அதுக்கு மேலடி போட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி தலையையும் பூ மாதிரி தூவி விட்டுக்கிட்டு முட்டையை வச்சே மேகியை மடக்கணுங்க. ஆனால் நாங்கள் தான் அங்கே பாருங்களாம், அதான் எங்களுக்கு ஒழுங்காக வரவே இல்லையே. சரி, ஏன்னா முட்டை கொஞ்சம் கூட பெருசாக விரிச்சிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்படி எல்லாமோ மடக்கி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு குடுவை மாதிரி. அதுக்கு பிறகு நீங்கள் முட்டையையும் அந்த மேகி, தக்காளி எல்லாம் வச்சு தின்னு பாருங்களாம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துங்க.